இன்றைய பேரவை நிகழ்வுகளை, இந்த அரசோட முதல் பேரவை கூட்டத்தொடர், அந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சுருக்கமா? இன்றைய நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட முதல் கூட்டத்தொடர். அதுல ரொம்பவே தமிழக வெற்றி கழகம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல ஆளுநர் அவர்கள் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு, அன்றைக்கு இருந்த அரசு எதை கொடுக்கிறார்களோ அதுல பல பகுதிகளை வாசிக்காமல் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட தொடக்க நிலையிலேயே தமிழ்தாய் வாழ்த்து என்கிற ஒன்று மட்டும் பாடப்பட்டு தேசிய கீதம் பாடப்படலன்னு அவர் வெளிநடப்பு செய்த காலங்கள் இருந்தது. முக்கியமான நம்முடைய தமிழகத்தினுடைய லெகசியா இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பலருடைய பெயர்களை அவர் புறக்கணித்திருக்கிறார். இது மாதிரி எல்லாம் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளை தான் நம்ம இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக ரொம்ப சரியாக சொல்ல போனால் ஆளுநர் RN ரவி அவர்கள் இருந்தபோது. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. ஆளுநர் தமிழக அரசை பாராட்டுகிறார். தமிழக அரசு ரொம்ப குறிப்பாக சபாநாயகர் அவர்கள் இவருடைய செயல்பாடுகளுக்கு, ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறார். இது தமிழக அரசியல் களத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்னு தான் பாக்குறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே செய்த திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய அணிவகுப்பு என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்காங்க. பட் மக்களுக்கு தாவேக அரசு மீது அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அது ஒரு இடத்துல சொல்றாங்க, நிதிநிலை கொஞ்சம் சீரான பின்பு தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம் ஒரு எதிர்கால திட்டம் என்பது குறித்த ஒரு தெளிவான செயல் திட்டம் இல்ல. பட் அதே நேரத்துல கடந்த கால செயல்பாடுகள், முந்தைய திமுக அரசு பல விஷயங்கள்ல நீங்க என்னதான் அவர்கள் ஆளுநரோடு நெருக்கமாக இருந்தாலும் கூட முந்தைய திமுக அரசு கடைபிடித்த விஷயங்கள், அது கொள்கை சார்ந்த விஷயங்கள், மும்மொழி கொள்கை என்பதற்கு எப்பொழுதுமே எதிர்ப்பு தான். அதே போன்று கல்வி நிதியை விடுவிப்பது என்று கோரிக்கை வைப்பது, கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது, 69% இடஒதுக்கீட்டுல உறுதியாக இருப்பது, இதெல்லாம் விட முக்கியமானது மத்திய நிதி பகிர்வு குறித்து தமிழகத்துக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவும் பேசுபொருளாக்கும் அப்படிங்கிறதும், அதற்கான குழு அமைப்புங்கிறதும், அது குறித்து ஆளுநர் அவர்களே வாசிக்கிறதும் ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு தான் பாக்குறேன். அந்த வகையில இது கிட்டத்தட்ட அவர்கள் முதல் அணுகுமுறையிலேயே அவர்கள் ஓரளவு கவனம் ஈர்த்திருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இல்லை, உண்மையிலேயே இப்போ இந்த நெருக்கம் அல்லது 2 பேருக்குமான இணக்கமான சூழல், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஆளுநர் ஒரு அறிக்கை விடுறாரு, இதுவரைக்கும் இல்லாத வகையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முழு உரையை வாசித்த திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. 2 முறை தேசிய கீதம் பாடினதை பெருமிதமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்ற போது உண்மையிலேயே அவங்களோட அந்த உறவு அப்படின்றது எப்படி இருக்கிறது, அதோட தேவை என்ன, எதை காட்டுது இந்த உறவுன்றது? இந்த உறவினுடைய அடிநாதம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிதி சார்ந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அது போக நீங்க பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன்கள் எல்லாம் சேர்க்கிற பொழுது ஒரு 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தமிழகத்துக்கு. அது ரொம்ப தெளிவாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு விட்டாரு. அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுகிற மாண்பும் தமிழகத்திற்கு புதிதல்ல. கடந்த 2001 ஆண்டிலே அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில அன்றைக்கு இருந்த பொன்னையன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். 2021 நமக்கு அதற்கு முன்பு நிதியமைச்சராக அன்றைய காலகட்டத்தில் இருந்த PTR அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. PTR அவர்கள் 10 ஆண்டுகளுக்கான நிதிநிலை ஒப்பிட்டே அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட அது சொல்லக்கூடிய பாதை என்ன? நம்ம தமிழகத்துக்கு இன்னைக்கு 13 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறது. அப்ப நீங்க தாவேக அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளே 1 லட்சம் கோடி பணம் வேணுங்கிறாங்க. நீங்க மகளிருக்கு 2500 தொடங்கி 6 சிலிண்டர்லாம் சாதாரண விஷயம் இல்லை என்பதை விட சாத்தியமான விஷயமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி. ஏன்னா மத்திய அரசு ஏற்கனவே வழங்கக்கூடிய உஜ்வாலா திட்டம், அதாவது சாதாரண விறகடுப்புக்கு மாற்றாக ஏழை எளிய மக்களை கண்டறிந்து கொடுத்த சமையல் எரிவாயு திட்டம், அதுவே 9 சிலிண்டர் இருந்தது 4 சிலிண்டர் மாத்திட்டாங்க ஒரு 10 நாளுக்கு முன்பு. அப்படியான காலகட்டத்துல 6 சிலிண்டர்லாம் சாத்தியமா? அப்ப தாவேகாவுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் ஒரு நிலை. இன்னொரு நிலையில மத்திய அரசோட இணக்கமாக இருந்தா கொஞ்சம் நிதிகள் வரலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில தான் இந்த ஆளுநரோட நெருக்கம். ஆளுநரும் பதில் நெருக்கம் காட்டுறாரு. நீங்க ஒரு சிக்னல் கிடைக்குது, பதிலுக்கு இன்னொரு சிக்னலும் கிடைக்குது இல்ல. நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறார் விஜய் அவர்கள். அந்த விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிற பொழுதே முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார், நாங்க மத்திய அரசோடு இணக்கமாக இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வர்றார். சோ அது ஒரு நிலை. இன்னொன்று, நேற்று வரை அவர்கள் திமுக விவகாரத்துல உறுதியா இருந்தாங்க. ஒரு கொள்கை நிலைப்பாடுல தாவேகாவோடு ஒப்பிடுகிற பொழுது பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில திமுக ரொம்ப உறுதியாக இருந்த இயக்கம் தான். இங்க ஆளுநர் விவகாரத்துமே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா உச்ச நீதிமன்றம் வரை போய் உத்தரவு வாங்கிட்டு வராங்க. ஆளுநர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கே போறாங்க. அவங்க ராகுல் காந்தியை கூடவே வைத்துக் கொண்டு இன்னும் செய்த வேலைகள் இருக்குல்ல, 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, எல்லாவற்றிலும் பாஜக எதிர்ப்பு. அப்ப விஜய் பாஜகவை எதிரியாக வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். கொள்கை எதிரி, அவ்வளவுதான். ஆனா அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பாஜகவை விமர்சிக்கல.
அவர்களை வந்து ஒரு கொள்கை எதிரி என்கிற இலையோடு நிறுத்திட்டு களத்தில் இல்லாதவர்கள்னு கொண்டு போயிட்டார். அப்ப பாஜக அதே ரசிக்கிறாங்க. நீங்க ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இல்ல, ஒரு அங்கமாக இல்ல, காங்கிரஸ் அமைச்சரவையிலே இருந்தாலும் ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இல்ல, நம்மை விமர்சிக்கவும் இல்ல, இந்த அரசு கொஞ்சம் சுமூகமா போவோம், நம்மளும் சுமூகமா போவோம் என்கிற இடம் நோக்கி பாஜகவும் நகர்ந்திருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு தேவை இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல விஜய் போன்ற ஒரு சக்தியை பகைத்துக் கொள்வதை விட நீங்க திமுகவை எதிர்த்தாங்க கொள்கை அடிப்படையில, அது சித்தாந்த அடிப்படையில. நீங்க விஜய் அவர்களை கொள்கை அடிப்படையிலோ சித்தாந்த அடிப்படையிலோ எதிர்க்க முடியாது. நீங்க எதிர்த்தால் அது விஜய் எதிர்ப்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். நீங்க தேர்தல் பிரச்சாரத்திலே விஜய் சொன்னாரு, நீங்க அந்த மக்களுக்கு ஒன்று என்றால் மக்களை சொன்னால் விஜயை சொன்னது போல், விஜயை சொன்னால் மக்களை சொன்னது போல் தான் அவர் ஓட்டு கேட்டார். அப்ப கிட்டத்தட்ட பாஜக அதையெல்லாம் பரிசீலித்திருப்பார்கள். தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள்ல அதனுடைய தாக்கம் வந்துவிடும். சோ அப்ப விஜய் நம்மிடம் நெருங்கிதான் வருகிறார், பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸ் தான் விரும்புறாரு, அதே பாலிடிக்ஸை பண்ணுவோம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். ரைட். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட மறைமுக உறவோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை விமர்சனம் பண்றாரு. அதே நேரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, மறைமுகமாக இவங்க வந்து திமுக தான் முகமாக உறவாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரெண்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலேயே யார் அவங்ககிட்ட ஒரு உறவு வச்சிருக்கா, க்ளோஸா இருக்காங்கன்னு பாக்குறது? இல்ல, தாவேக்கா இன்றைக்கு பாஜகவுடன் இருக்கக்கூடிய அணுகுமுறை என்பது ஒரு மத்திய மாநில அரசுக்கு இடையிலான ஒரு அணுகுமுறை தான். நான் அப்படித்தான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வந்து களத்தில் இல்லாதவர்கள் சொல்லி தேர்தலை சந்தித்தார். பாஜகவை ஒரு சீட்ல முடிச்சு விட்டார்ல. நீங்க என்னதான் திமுக தொடர்ந்து பல கட்ட பிரச்சாரங்கள் செய்திருந்தாலும், நீங்க பாஜகவுக்கு எதிராகவே பரப்புரை செய்த திமுகவும் இந்த தேர்தல் 59 சீட்டோட சுருங்கி போச்சு, பாஜகவும் ஒரு சீட்டோட சுருங்கி போச்சு. அதனால இவர் இன்றைய நேரத்துல விஜய் அவர்கள் பாஜகவோடு இருக்கக்கூடிய அணுகுமுறை, நீங்க பாஜகவோட அவர் மறைமுக உறவு அப்படின்னு நம்ம தாவேக்காவை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனா, கரூர் சம்பவம், அந்த சம்பவத்துல சிபிஐ விசாரணை, அந்த நேரத்துல கூட்டணிக்கு வந்த அழுத்தங்கள், அது எல்லாம் நம்ம பார்த்தது தானே. கூட்டணிக்கு எவ்வளவு அழுத்தங்கள் வந்தது, டெல்லிக்கு எத்தனை முறை அழைக்கப்பட்டார், அவர் அந்த வழக்கில் ஒரு விட்னஸ் தான். அப்ப அவரை இங்க வைத்திருந்தே விசாரித்திருக்கலாம். டெல்லிக்கு எத்தனை முறை அவர் அழைக்கப்பட்டிருந்தார், அந்த விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும். ரெண்டாவதா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, கடைசி வரை இன்று வரை அவர் முதல்வராகவும் ஆகிவிட்டார். அவருடைய கடைசி திரைப்படம் என்று அறிவித்து விட்டு வந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. அப்ப பாஜக பல அழுத்தங்களை அவருக்கு கொடுத்தாங்க. அந்த அழுத்தங்களுக்கு மீறிதான் தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. அதே நேரத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக தொடர்பு இருக்கிறதான்னா, அப்படியான சொல்வதற்கான சூழல்களை உருவாக்குது தாவேக்கா. நீங்க தமிழ்நாட்டு அப்படியான களம் தான் இருக்கு. திமுக வந்து பாஜகவோட உறவாடுறதுக்கு என்ன இங்க தேவை ஏற்பட்டிருக்கு, இல்ல அப்படியான ஏதாவது சிம்டம், அதாவது அப்படி குறிப்பா ஏதாவது தெரிகிறதா? இல்ல, அப்படியான சூழல் வந்து வெளிப்படையாக இல்லை. ஆனால் தாவேக்கா ஒரு விஷயத்தை அப்படி முன்மொழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு ஒரு கால சூழலும் ஒரு காரணமாகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று வரை காங்கிரஸோடு இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 2019 பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை முதல்ல பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமா ஜெயிச்சது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு இன்னைக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்துல பங்கேற்கல திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அதெல்லாம் வந்து அவர்கள் சொல்வதற்கான ஒரு வலுவை ஏற்படுத்தியதில்லை. இவர் 3வது அணி அமைத்தாலும் சரி, நீங்க காங்கிரஸோடு போகாமல், காங்கிரஸோடு நீ போக முடியாது, தாவேக்கா அங்க இருக்கிறது. அப்ப நீங்க 3வது அணி அமைத்தாலும் தனியாக நின்றாலும் அது பாஜகவுக்கு உதவுவதற்காக நிற்கிறார்கள் அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அது டிவிகேயோட ஒரு நரேட்டிவ் செட் தான் நான் பாக்குறேன். பட் அது மக்கள் மன்றத்துல எடுபட்டு விடுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக எதிர்ப்பை திமுக கூர்மைப்படுத்தலையே. நீங்க தேர்தலுக்கு முன்பு அவர்கள் பாஜக எதிராக களப்பணி செஞ்சாங்க. 29 ரூபா கூடி இருக்க கேஸ் சிலிண்டர் விலை, இடதுசாரிகள் போராட்டம் அறிவிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கலையே இதுவரை. இந்த நொடி வரையிலும் திமுக பாஜக எதிர்ப்புல பெரிய போராட்டங்கள் எதையும் முன்வைக்கல. உஜ்வாலா திட்டத்துல கேஸ் சிலிண்டர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு. பழைய திமுக அப்படி இருக்க மாட்டாங்களே. அப்ப இந்த எல்லாம் நீங்க தாவேக்கா எப்பொழுதுமே ரியாக்ட் பண்ணாருங்க. பாஜக எதிராக எப்பொழுதுமே தாவேக்கா பேசியது இல்லையே. நம்ம வரலாறு அதுதானே. பட் திமுக தேர்தல் முடிந்து 33-34 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 34 நாட்கள்ல பாஜக செய்த 2 முக்கியமான மாற்றங்கள். கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. சாதாரண சமையல் எரிவாயு வீட்டு உபயோக பயன்பாட்டு சிலிண்டர் விலை கூட்டப்பட்டிருக்கு. போராட்டங்கள் செய்யல. 2வது, அந்த உஜ்வாலா திட்டத்துல பயனாளிகளுக்கான சிலிண்டர் குறைக்கப்பட்டிருக்கு. காட்டமான அறிக்கைகள் கூட வரல. அப்ப இதெல்லாம் நம்ம புறச்சூழல்களாக தாவேக்காவினர் சொல்வதற்கான ஒரு காரணமாக மாறலாம். பட் அவர்கள் அதற்கு செந்தில் பாலாஜி போன்ற விவகாரங்களை சொல்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை கடந்த அவர்கள் ரூலிங்கா இருக்கிற பொழுதே
அமலாக்கத்துறை இதற்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் சிறைவாசம் எல்லாம் அனுபவித்து KN நேரு அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில பெரிய அழுத்தங்கள் வந்தது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. நம்ம கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில பாஜகவை வீரியமாக எதிர்த்த இயக்கம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இனி அதனுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா இருக்கும்.